அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புது தகவலோட உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆன்லைன்ல போயிட்டு சப்மிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோல நம்மளுடைய ஒர்க் பெர்மிட் போட்டோ காப்பி, இந்தியா லைசன்ஸ் போட்டோ காப்பி, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாஸ்போர்ட் போட்டோ காப்பி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். ஆனா இப்போ புதுசா ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஒபி டிராபிக் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கூகுள்ல போயிட்டு கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல நீங்க ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் கன்வர்சேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி, அல்லது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா போனாலும் சரி. ஓகேங்களா? அந்த லிங்கை ஓபன் பண்ண உடனே அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை மேல தள்ளி விட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக்ளரேஷன். அந்த சின்ன கட்டத்துக்குள்ள நீங்க பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா டிக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் பெர்சனல் பர்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். ஹவ் யூ பாஸ் த பேசிக் தியரி டெஸ்ட் அட் எனி ஆஃப் த டிரைவிங் சென்டர்ஸ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல நீங்க பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது எந்த ட்ரைனிங் சென்டரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் ஃபுல் நேம். உங்களுடைய ஃபுல் நேம பாஸ்போர்ட்லயும் பெர்மிட்லயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க. அது கேபிட்டல் லெட்டர்ல எழுதினாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ல எழுதினாலும் சரி. அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸ். இப்ப கரண்ட்ல நீங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸா போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை நீங்க அதில் என்ட்ரு பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வெரிஃபைட் அப்படின்னு காட்டும், பச்சை கலர் டிக்கோட. அது அஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது சிங்கப்பூர் போன் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிருங்க. ஆறாவது பாயிண்ட் என்ஆர்ஐசி பின் நம்பர், அதாவது எழுத்து இங்கிலீஷ் லாஸ்ட் எழுத்து இங்கிலீஷ்ல இருக்கும்ல, அந்த நம்பரை கொடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெர்மிட்ல அந்த 0ன்னு ஆரம்பிக்கிறத நீங்க கொடுக்க கூடாது. அதுக்கு பேர் பின் நம்பர் கிடையாது. ஏழாவது பாயிண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ் ஹோல்டர், அதாவது நீங்க என்ன டைப்ல இருக்கீங்க, எஸ் பாஸ்ல இருக்கீங்களா, அல்லது நீங்க ஒர்க் பெர்மிட்ல இருக்கீங்களா, பிஆர்ல இருக்கீங்களா, அல்லது லாங் டேர்ம் பாஸ்ல இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட் பாஸ்ல இருக்கீங்களான்ட்டு அதுல ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த பாஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. எட்டாவது பாயிண்ட் வேலிடிட்டி ஆஃப் எக்ஸைட்டிங் பாஸ், அதாவது உங்களுடைய ஒர்க் பெர்மிட் 12 மாசத்துக்கு மேல இருக்கா அல்லது 12 மாசத்துக்கு கீழே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் 10 மாசம் 11 மாசம் இருந்தாலும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 மாசத்துக்கு மேல இருக்கு, அதாவது மோர் தென் 12 மந்த் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. 9வது பாயிண்ட் பாஸ் டேட் ஆஃப் இஷ்யூ, அதாவது உங்களுடைய ஒர்க் பெர்மிட் எப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அதுல கேட்டிருக்காங்க. உங்க ஒர்க் பெர்மிட்ல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு இருக்கும், அந்த டேட்டை இதுல போட்டுருங்க. 10வது பாயிண்ட் பாஸ் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது உங்களுடைய ஒர்க் பெர்மிட் எப்போ முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. உங்க பெர்மிட்டை பார்த்தா தெரியும் எப்போ முடியுதுன்ட்டு, அந்த டேட்டா அதுல போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் டீடைல், அதாவது உங்களுடைய இந்தியா லைசன்ஸோட டீடைல கேட்க போறாங்க. 11வது பாயிண்ட் இஸ் யுவர் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட், அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு எஸ்ன்னு கொடுங்க, எக்ஸ்பைரி ஆகல அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. 12வது பாயிண்ட் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ, அதாவது உங்களுடைய இந்தியா லைசன்ஸ் எப்போ உங்கள்கிட்ட கொடுத்தாங்க டேட் ஆஃப் இஷ்யூன்னு இருக்கும், அந்த டேட்டை இதுல போட்டுருங்க. 13வது பாயிண்ட் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது உங்களுடைய இந்தியா லைசன்ஸ் எப்ப முடியுது, அதாவது எப்ப எக்ஸ்பைரி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, அந்த டேட்டை இதுல போட்டுருங்க. 14வது பாயிண்ட் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதாவது உங்க லைசன்ஸ்ல மேல இருக்கும் டிஎன் போட்டு எந்த மாவட்டத்துல எடுத்தீங்கன்னு நம்பர் வரும்ல. இப்ப புதுக்கோட்டைனா டிஎன் 55 இருக்கும், நீங்க சென்னையில எடுத்தீங்கன்னா டிஎன் 10, அந்த மாதிரி ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ஆரம்பிக்கிற சீரியல் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை தான் இதுல என்ட்ரி பண்ணணும். 15வது பாயிண்ட் இஸ் த ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ இன் இங்கிலீஷ், அதாவது உங்களோட இந்தியா லைசன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கா தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
இங்கிலீஷ்ல இருந்தா எஸ்ன்னு கொடுத்துருங்க. தமிழ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நோன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அதனால எஸ்ன்னு கொடுத்துருங்க. 16வது பாயிண்ட், கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ, அதாவது எந்த நாடு உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க இந்தியாக்காரங்க கன்வெர்ட் பண்ணலாம், மலேசியாக்காரங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சைனாக்காரங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் அப்படிங்கிறனால இந்தியா அப்படின்னு கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மெடிக்கல் டிக்ளரேஷன், அதாவது உங்க பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு அதோட டீட்டெயில் கேட்பாங்க. 17வது பாயிண்ட், ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சச் ஆர் ஸ்ட்ரோக், எபிலிப்சி, வெர்டிகோ அண்ட் சடன் அட்டாக் ஆஃப் டிசபிளிங் கிட்னஸ், அந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க நோன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படின்ட்டு நோ கொடுத்துருங்க. 18வது பாயிண்ட், டு யூ ஹேவ் எனி பிசிக்கல் டிசேபிலிட்டி சச் ஆர் ஸ்லிம் வீக்னஸ் ஆர் ஆம்புடேஷன், மத்த ஏதாவது தொடர் சம்பந்தமா ஏதாவது கை கால் இழுக்கிறது சம்பந்தமான நோய் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நோன்னு கொடுத்துருங்க. 19, ஆர் யூ ஏபிள் டு ரீட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 meters and able to distinguish the color red, amber and the green from the distance of 25 meters. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 மீட்டர் தூரத்துல இருந்து இந்த சிக்னல்ல நிற்கும் போது அதோட கலர் கரெக்டா தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பச்சை, சிவப்பு, மஞ்சள் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கலர் எதுவும் மங்களா தெரியுதா, இல்ல கரெக்டா உங்களுக்கு கலர் தெரியுமா அப்படின்னு. அதாவது 25 மீட்டர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கரெக்டா தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு நோ கொடுத்துறாதீங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ஹிஸ்டரி, 20வது பாயிண்ட், ஹவ் யூ பீன் issued with a suspension, disqualification, revocation from driving license in Singapore, அதாவது உங்களுடைய இந்தியா டிரைவிங் லைசன்ஸ்ல இந்தியாவுல ஏதாவது சஸ்பெண்டேஷன் வாங்கியிருக்கீங்களா அல்லது ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நோன்னு கொடுத்துருங்க. 21வது பாயிண்ட், டிக்ளரேஷன், அதுல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, an application for conversion of foreign driving license may be granted after satisfactory, அதாவது ஒரு பக்கத்துக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இதுல உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் என்னோடதுதான், முழு சம்மதத்தோட இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த சின்ன கட்டத்துக்குள்ள பிரஸ் பண்ணீங்க டிக் ஆயிரும், டிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 22வது பாயிண்ட், ஒய் ஆர் யூ கன்வெர்ட்டிங் யுவர் டிரைவிங் லைசன்ஸ், எதுக்கு நீ வந்து லைசன்ஸை கன்வெர்ட் பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஃபார் ஒர்க் பர்பஸ், அதாவது லோரி டிரைவராக போறேன், கம்பெனிக்கு வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால 4வது பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணிடுங்க. 23, கம்பெனி எம்ப்ளாயர் நேம், கம்பெனி என்ன கம்பெனின்னு எழுதிருங்க. எம்ப்ளாயர்னா உங்க முதலாளி, உங்க முதலாளியோட பேரை அதுல போட்டுருங்க. 24வது பாயிண்ட், உங்க கம்பெனியோட அட்ரஸ், அதே போல எம்ப்ளாயரோட அட்ரஸ், இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா போதும். சரிங்களா? உங்க கம்பெனி அட்ரஸ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் நவுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சப்மிட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஒரு சில பேருக்கு வந்து உடனே கிடைச்சிது, ஒரு சில பேருக்கு வந்து அந்த 40 நாள் 42 நாள் டைம் ஆகும். அதனால வெயிட் பண்ணுங்க, அந்த ரிப்ளை இமெயில் வர்ற வரைக்கும். அவங்க ஒரு ரிப்ளை ஒரு இமெயில் ஒன்று கொடுப்பாங்க. அந்த இமெயில்ல ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு எந்த டேட்ல நீங்க போகணும், எந்த டேட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அந்த டேட்டை நீங்களே சூஸ் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.